You all of you, all of you. Okay. No, they'll hold it, it seems. They'll hold? Yeah. Sorry, okay. எல்லாருக்கும் வணக்கம். போலாமா? ரெடியா? ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எச்என் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கீங்க. யுவன், நான், விஷ்ணு, ஆர்யா எல்லோரும் இருக்கோம். அண்ட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம், அண்ணனோட யுவனோட 4வது படம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட். அண்ட் ஆர்யாவோட ஃபர்ஸ்ட் படம். என்னோட காம்பினேஷன் வித் விஷ்ணு இட்ஸ் பின் எல்லா படத்தோட சாங்ஸு படம் எல்லாமே ஹிட்டாக வந்திருக்கு. ஐ திங்க் கண்டிப்பாக இந்த படத்தோட ஆடியோவும் இந்த படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதில் பாவிஜய் எழுதியிருக்காரு. அண்ட் சைக்கோ யூனிட் அப்படின்னு சொல்லி மலேசியாவிலேருந்து என்னோட பிரியாணியில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க சேம் டீம் ஹஸ் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். ஸோ ஆடியோவை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக? திட்டெல்லாம் வாங்கலை. டைரக்டர் எங்கள் அண்ணன் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? கேரக்டர் ரோல் பற்றி என்னால் சொல்ல முடியாது. பட் எப்படியும் உள்ளே நான் இது உள்ளே எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். நான் உள்ளே பேசிக்கலாம். ஏன்னா லேட் ஆகுதுன்னு சார் திட்டுறாரு எல்லாருமே. எங்க பெரிய தலை, அவர் பெரிய தலை ஃபேனு இந்த படத்தில். இன்ஃபேக்ட் டு டெல் யூ ஆனஸ்ட்லி, இந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஹீரோ யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை அவர் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இந்த கதையை உருவாக்கும் போதே விஷ்ணு சொன்னார் அவர் தலை ஃபேனாக இருப்பார் அப்படின்னு. அதை ஒத்துக்கிட்டு நடிச்சு தான் அவரை நீங்கள் கேள்வி கேட்கணும் எப்படி இந்த மாதிரிலாம் நடிச்சிருக்காருன்னு. கண்டிப்பாக வெரி ஹாப்பி ஆர்யா சார், வெரி கைண்ட் ஆஃப் யூ. இந்த மாதிரி ஒரு மெக்னானிமிட்டி, இந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. அது மாதிரி எப்படி நிறைய படத்தில் கேமியோ நடிக்கிறீங்களோ அந்த மாதிரி. ஸோ வெரி ஹாப்பி டு ப்ரெசென்ட் யூ. அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் நவ் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் விஷ்ணுவர்தன் டு கம் அண்ட் ஸ்பீக் அபவுட் வாட் மேட் ஹிம் டு மேக் ஆரம்பம் பிறகு இந்த படம் எடுக்க என்ன அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததுன்னு. அண்ட் பிஃபோர் தட் ஐ விஷ் டு சே, இந்த படம் ஒன்ஸ் அகெயின் வி ஆர் வெரி ஹாப்பி அட் யூ. எல்லாருக்கும் வணக்கம். வெரி குட் ஈவினிங். குட் ஈவினிங் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். முதல்ல லேட்டாக ஆரம்பிச்சது ரொம்ப சாரி. ஆக்சுவலாக காலையிலேருந்து ரவுண்டு கட் அடிச்சிருந்தோம். கிட்டத்தட்ட கட் பேஸ்ட் காப்பி மாதிரி ஆயிடுச்சு லைஃபே. அண்ட் ஃபர்ஸ்ட் எச்என் உருவான கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரம்பம்க்கு முன்னாடி ஆரம்பம் டிஸ்கஷன் டைமில் சுபா சார், அப்போ சுபா சார் சார் உங்கள் பேர் நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். என்னப்பா என் பேர் எதுக்குப்பா யூஸ் பண்ணுறீங்க? சரி சார் யூஸ் பண்ணுங்க நீங்கள். சார் ஒரு சின்ன கியூரியாசிட்டி, எதுக்கு சார் அப்படின்னு. இல்லை சார், விகடனுக்கு எச்என் ஒரு தொடர்கதை எழுதிட்டு இருக்கோம், அதில் லாஸ்ட்டில் நீங்கள் வருவீங்க அப்படின்னாரு. சரி எப்படி தான் வராங்களே என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு என்ன சார்ன்னு கேட்டேன். அப்போ அதோட ஐடியா சொன்னேன் சார் இது படமாவே பண்ணலாம் சார், சூப்பராக இருக்குது அப்படின்னு. சரி சார் நல்லா இருக்குது சார், படமாக பண்ண நிஜமாவே நல்லா சார் இருக்கும், டெஃபினெட்லி ஓகே அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ஆரம்பம் எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் நான் எச்என் பண்ணுவேன் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எச்என் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கரு விகடன் தொடரோட எச்என் திரைப்படம் இந்த எச்என், அதுதான் ஆக்சுவலாக மெயின். படத்தோட டெக்னீஷியன்ஸ், அங்கேருந்து டெக்னீஷியன்ஸ் ஆரம்பிக்கலாம் மச்சான். டெக்னீஷியன்ஸ் ஆரம்பிக்கிட்டோம் மச்சான். ஓகே, இன்னைக்கு ஆக்சுவலாக ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. இன்னைக்கு ஹீரோ யுவன் சங்கர் ராஜா, ஓகே. அண்ட் பாவிஜய். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பிகினிங் கெரியர்லேருந்து எனக்கு ஃபுல்லாக பக்கபலமாக இருந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது யுவன் தான். யுவன், தேங்க்யூ ஸோ மச் யுவன். அண்ட் நான் பெருமையாக சொல்ல யுவன் கிட்ட, யுவன்
நீ எத்தனை ஆல்பம் நீ யாருக்கு எந்த டைரக்டர் எந்த ஹீரோக்கு போட்டாலும் ஓகேப்பா, நீ எனக்கு மட்டும் நீ சூப்பராக போடுவ அப்படின்னு சொல்லுவேன் நான். அது தைரியமாக சொல்லுவேன். ஏன்னா யட்சனோட ஆல்பம் வந்து நிஜமாவே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஐ திங்க் விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சாங்ஸ் கம் ரியலி வெல். அண்ட் பா விஜய் நாங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக எங்கப்பா பா வி அப்படின்னு கூப்பிடுவோம். ஆக்சுவலாக பாவி அவர் வந்து எப்பயுமே நான் வந்து என்ன பாட்டு கேட்டாலும் எது எழுதினாலும் அவர் வந்து கேட்கவே மாட்டேன் என் பேச்சை. யோ முடியா நான் எழுதுறேன் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ரெக்கார்டிங் எல்லாமே ஃபுல்லாக அப்படி தான் நடந்திருக்கும். எல்லாமே உட்காந்து ரொம்ப யோசிச்சு ஹோட்டல் போட்டு அப்ராட் போயிட்டு எல்லாமே பண்ணலாம். எல்லாம் டீநகரில் ஒரே ரூமில் உட்காந்து 5 நிமிஷத்தில் போட்டதான் எல்லாமே. ஐ திங்க் அந்த இன்ஸ்டிங்க்ட் அந்த ஒரு மூமெண்ட் தான் ஆக்சுவலாக இஸ் வாட் ஆல் த சாங்ஸ் என்னோட படத்தில் வந்திருக்கு. ஆக்சுவலாக என்னோட டெக்னிக்கல் க்ரூ ஓம் பிரகாஷ், ஓமி எவடையான ஓமனக்குட்டின்ற கோமனக்குட்டி ஓம், ஹீஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஓபிஸ் டுடே. ஐ மீன் என்னோட ஆரம்பம் கூட ஓம் தான் ஷூட் பண்ணார். கிட்டத்தட்ட டெக்னிக்கல் க்ரூ பார்த்தீங்கன்னா ஆரம்பம் டீம் தான். ஸ்ரீகர் பிரசாத் என்னோட எடிட்டர். அப்புறமா இன்னைக்கு சில்வா மாஸ்டர் வந்து நான் ஒர்க் பண்ணதில்லை, ஸ்டன்ஸ் வந்து சில்வா மாஸ்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் சில்வா மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. லால்குடி இளையராஜா ஆர்ட் டைரக்ஷன், அனு காஸ்டியூம்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெக்னிக்கல் க்ரூவோட நம்ம ஃபினிஷ் பண்ணாமல் தனஞ்சன் சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இன்னைக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ்லேருந்து அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் இஸ் பீன் டேக்கிங் கேர் ஆஃப். அண்ட் யூடிவி they've done a great job and I should thank Z for coming forward. I think Echan is the first film they're wearing the music illa. Yeah, Z music வாங்கிருக்காங்க actually and it's been really good. And காலையில இந்த ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்கோம். It's been quite good actually. And உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது I think நீங்களும் எல்லாம் ஃபாலோ அப்ல இருப்பீங்க. நீங்க மெயின் என்னோட ஆக்டர்ஸ் மொச்சம்பி பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் அவரை பற்றி தான் பேசணும் நட பிடிக்கிறார். ஆக்சுவலாக அவர் ஜாமி நாங்கள் கூடுவோம். ஆக்சுவலாக ஆர்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 படம், ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 5வது படம் இது. நான் கதை எழுத ஆரம்பிக்கிறேனோ படம் பண்ணுறேனோ இல்லையோ அது தெரியாது. எப்போ மச்சா ஷூட்டிங் போகிறோம் அடுத்தது அப்படின்னு கேட்பேன். ஆக்சுவலாக என்ன கதை என்ன படம் யார் என்ன ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக 5 படம் பண்ணியாச்சு ஆக்சுவலாக இதோட. ஸோ ஜாமி நம்ம 2 பேர் வரும்போது எல்லாருக்குமே என்ன கலாட்டா இருக்கும்னு தெரியும் ஆக்சுவலாக. அண்ட் இதில் வந்து இன்னொரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் என்னென்னா கிருஷ்ணா தம்பி. ஏன்னா நாங்கள் யட்சனை வந்து வீட்டில் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. வீட்டில் நீ வந்து படம் பண்ணும்போது நீ தம்பியை வச்சு நீ பண்ணவே மாட்டேன்ற, தம்பி வச்சு பண்ணவே மாட்டேன்ற அப்படின்னு. இதுனடா இது ஏற்கனவே 1008 கமிட்மெண்ட் இருக்குது இதில் வேற. பட் ஃபோர்ஸ் பண்ணாமல் நல்லபடியாக கரெக்டான கதை அமைஞ்சதால் கிருஷ்ணாவையும் எடுக்க முடிஞ்சுது. அண்ட் கிருஷ்ணா வில் பி அ குட் சர்ப்ரைஸ். கிருஷ்ணா யூ டட் ரியலி வெல். அது வந்து ஏங்க இவங்க 2 பேரை வச்சு நான் மாறிடுக்கிறதே பயங்கர பாடுபட்டேன் ஆக்சுவலாக. இவங்க 2 பேரையும் வச்சு ஒன்று. ரெண்டாவது வந்து மை ஹீரோயின்ஸ் ஆக்சுவலாக Deepa is here with us and Deepa Sanidhi pairs with Arya. Actually ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. Hers is a very strong character driven role. கதையில வந்து ஒரு important because most of the heroines I'll make sure they have something to play in the story and she's got a lot to play in the story. Deepa, thank you so much for joining us. Swati, you can say hi to them Deepa, it's okay actually. And Swati இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணல. ஐ மீன் தனஞ்சன் சார் சொன்னதால பிகாஸ் ஷி வாஸ் ஸ்டக் இந்த கேரளாவில் எங்கேயும் ரிமோட் பிளேஸில் ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் அண்ட் என்னோட படத்தில் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஐவ் நெவர் ஹேட் மோர் காமெடியன்ஸ் வந்து நிறைய பேர் நான் யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, வாய்ப்பு கிடைக்கல அதுக்கு. ஏன்னா முக்கால்வாசி கேரக்டரோட மச்சான் ஒரு நிமிஷம் சைலண்டாக இருக்கேன் நான் பேசி முடிச்சிருக்கேன். ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோலேயே போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. அது கதையோடய போவோம், எல்லா கேரக்டர்ஸோடையும் போவோம் ஆக்சுவலாக. நாங்கள் இப்படி தாங்க ஷூட்டிங்கில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி நான் வந்து பட்டியல் பண்ணும்போது கொச்சின் யூனிவர்ஸ் சார் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ கொச்சின் யூனிவர்ஸ் சாருக்கு அடுத்தது எனக்கு தம்பிராமையான தவிர எனக்கு யாருமே தோணலை அந்த மாதிரி ஒரு ஷேட் கேரக்டரில். அண்ட் தம்பிராமையா சார் இஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப், அதில் நிச்சயமாக சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐ ஹேவ் சென்ட்ராயன், ஐ ஹேவ் ஆர்ஜே பாலாஜி, ஐ ஹேவ் பொன்வண்ணன் சார் அண்ட் ஐ ஹேவ் ஆல்சோ ஆதில் ஹுசைன். ஆதில் ஹுசைன் வந்து லைஃப் ஆஃப் பை அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 படத்துலையும் பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக. எனக்கு வந்து அந்த வில்லன் வந்து செட்டே ஆகலைங்க. எவ்வளோ பார்த்து செட்டே ஆக மாட்டேங்குது எனக்கு. நல்லா அவர் வந்து பசங்களாம் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவரோட ஃபோட்டோஸ் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படம் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அவர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ரகுவரன் அந்த ஒரு ஆட்டிடியூட் ஒன்று இருக்கும். நல்லா மெலிசாக இருப்பார். அவர் பார்க்குறது நார்த் இந்தியன் மாதிரியே இருப்பார், பக்கா லோக்கல் மாதிரியே இருப்பார் அவர். அண்ட் ஹீஸ் டன் அ கிரேட் ஜாப் ஆல்சோ. அதில் ஹுசேன் ஐ ஷுட் மென்ஷன் தட். எஸ்ஜே சூர்யா சார், மை படி, a very good friend of mine. I think he's done a guest role in this film. அவர் இயக்குனராக தான் வந்திருக்காரு ஆக்சுவலாக. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படத்துலையும் அவர். I should thank எஸ்ஜே சூர்யா சார் also on the stage for joining me on this dais. And anybody else have I left? ஓகே ஃபர்ஸ்ட் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் தனஞ்சன் சார் சொன்ன மாதிரி. அண்ட் வை ஐ சூஸ் எச்என்எஸ் பிகாஸ் என்னோட ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் எப்போ அறிந்து மறையாமலும் பட்டியல் ஆரம்பிச்சேனோ அதுதான் என்னோட ஒரிஜினல் ரூட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ ஐ திங்க் அந்த ஃப்ளேவர் இருக்கும் இந்த படத்தில் ஆக்சுவலாக. ஐ பிலீவ் இட்ஸ் காட் திஸ் ஃப்ளேவர். அண்ட் த்ரூ அவுட் எங்களுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாகவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னோட கெரியரில் வந்து என்னோட டெக்னீஷியன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்கள் த்ரூ அவுட் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ I believe that you will support me still with this film and we're hoping to get very good reports on the film and thank you so much. And I should thank also my dear direction team, Karthi, my associate. I have Kamini, Maha
Yugesa and all of them, my assistant editors, and they எல்லாரும் பாருங்க கரெக்டாக கை தட்டுறாங்க பாருங்க எல்லாருமே my assistant editors and all of them. Actually it's been great fun. ஏன்னா எவ்வளோ கலாட்டா, ஏன்னா படம் ஜானர் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் காமெடி, ஸோ எவ்வளோ கலாட்டா பண்ண முடியுமோ அந்த கலாட்டால தான் படமும் எடுத்துருக்கோம் நாங்கள். We just loved making this film and I just hope you guys get the same energy from the screen what we felt. So thank you so much for joining us today and yes, thank you. சுரேஷ் சார் டு ஃபர்ஸ்ட் கம் அண்ட் டாக் அபவுட் திஸ் கதை. இந்த கதை எப்படி தோணுச்சு உங்களுக்கு? அந்த கதையிலேருந்து தான் இன்றைக்கி வந்து இன்ஃபேக்ட் நான் படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக வந்து இது ஒரு கேஸ் ஸ்டடி, எப்படி வந்து ஒரு குறு நாவலை வேறு மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக திரைக்கதையாக மாற்ற முடியும் அப்படின்னு வந்து சுபா அண்ட் விஷ்ணுவர்தன் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த புத்தகத்தையே வந்து வெளியிட போகிறோம். இப்போ இல்லை, ஒரு படத்துக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் நான் புத்தகம் ஒரு காப்பி உங்களுக்கு கொடுக்க போகிறோம், நீங்களே படிக்கலாம். அதான் இது முதலாளி விஷ்ணுவர்தன் அவர்களுக்கும் தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் முதல்ல வணக்கம். உங்களுக்கு எல்லாரும் வணக்கம். விஷ்ணுவர்தன் சாருடைய படங்களை பார்த்து நான் ரசிச்சிருக்கிறோம். அறிந்த மாதிரி அம்பலம் பட்டியல் எல்லாமே பார்த்தபோது ஒரு புது எனர்ஜி இருக்கும். சீன்ஸ் அவர் சொல்கிற விதத்தில் ஒரு கதையை இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரசித்து பார்த்துருக்கோம். ஸோ அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புக்காக காத்திருந்தோம்னு சொல்லலாம். முதல்ல பில்லா 2 பண்ணலாமான்னு ஒரு பேச்சு வந்தது. ஆனால் சில காரணங்களுக்காக நேரம் ஒத்து வராததுனால அந்த படத்தை எடுத்து பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஆரம்பம் படம் பண்ண போது எங்களுக்கும் அவருக்கும் எப்படி வேவில் எனக்கு ஒத்து போகுதுன்றது ரொம்ப ஈஸியாக பார்க்க முடிஞ்சது. ஸோ அவரோட சேர்ந்து படம் பண்ணும்போது அந்த ஒரு நாங்கள் எழுதுறது அவர் சினிமாவில் கொண்டு வரும்போது என்ன எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. ஆரம்பம் கதை விவாதங்கள் போது சும்மா ஒரு மாலை நேரத்தில் எங்கள் மனசில் இருந்த ஒரு லைன், அது எங்களுக்குள்ளே பேசி வச்சுருந்த ஒரு லைன் சும்மா ஜஸ்ட் அவர்கிட்ட ஒரு கோடி காமிச்சோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார், சினிமாவுக்கே ஏற்ற ஒரு மேட்டர்னு சொல்லியிருந்தார். விகடனில் இது தொடர்கதையாக பின்னால் எழுதினோம். விகடனில் தொடர்கதை கேட்டபோது இந்த நாட்டை நல்லா டெவலப் பண்ணி ஒரு முழு தொடர்கதையாக எழுதினோம். அப்போ அவர்கிட்ட நம்முடைய டைரக்டர் சங்கர் இன்னும் சினிமாவில் இது சினிமா பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால அவங்களுடைய பெயர்கள் எல்லாமும் பயன்படுத்துவதற்காக அவங்கள்ட்ட அனுமதி கேட்டுட்டு அதெல்லாம் அவங்க இல்லாமல் கதையில் வந்தாங்க. அப்போ இந்த கதையை எழுதி முடித்த பிறகு விஷ்ணுவர்தன் சார்கிட்ட அவர் படம் எழுதி முடிச்சிட்டிங்களா, அது அடுத்த படம் ரெடியாக ஆரம்பம் வந்தது, நல்லா ஓடிச்சு, தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ அடுத்த படத்துக்கு அவர் ரெடி ஆகும்போதே எக்ஷன் கதை ஞாபகம் வச்சுருந்து கேட்டார். ஸோ விகடனில் எழுதியிருக்கிற கதையை மறுபடியும் அவர்கிட்ட சொன்னோம். ஸோ இது பத்திரிகைக்கு எழுதும்போது ஒரு விதமான ஒரு கோணத்தில் எழுதுகிறோம், சினிமாவுக்கு வரும்பொழுது அது வேறு ஒரு கோணத்தில் அணுகப்பட வேண்டும். ஏன்னா நாங்கள் பத்திரிகைக்கு ஒரு சைடு எழுதிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் சினிமாவுக்கு எழுதிட்டு இருக்கனால ரெண்டு மீடியமும் என்னென்ன தேவை இருக்குது, ரெண்டும் என்ன எதிர்பார்க்குது அப்படின்றத கூடவே இந்த கவனிச்சுட்டு வந்ததுனால சினிமாவுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது பெரும்பாலும் இயக்குனரோடு உட்கார்ந்து திரைக்கதை விவாதங்கள் ஈடுபடும் போது அவங்களுடைய தேவைகள் என்ன, அது எது கொடுத்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்றதும் தெரிஞ்சுக்கிட்டதுனால எக்ஷன் மையம் முடித்தது தான். ஆனால் புத்தகத்தில் படித்த கதையில் வர சம்பவங்களுக்கும் திரையில் வர சம்பவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இன்னும் அதிகமான விறுவிறுப்பு இருக்கும், அதிகமான நகைச்சுவை இருக்கும், ஒரு சுவாரஸ்யமான மர்மம் இருக்கும். இது நீங்கள் பெரிய திரையில் பார்த்து ரசிக்கணும். இதுக்கு உங்களுடைய ஆதரவுகள் எல்லாமும் நீங்கள் பப்ளிக் எடுத்துகிட்டு போன மீடியா மூலமாக, ஏன்னா நாங்களும் அங்கேருந்து வந்தவங்க தான், பத்திரிகையாளராக இருந்து எழுத்தாளராகி இங்கே வந்திருக்கோம். ஸோ எங்களுடைய சகோதரர்களான நீங்களாமும் கூட இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு மேலே அறுக்க விரும்பலை, இவரே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர் சொன்னது எல்லா வழிமுறைகளும் நன்றி. நான் நினைச்சேன் நீங்கள் அதுக்கப்புறம் டைரக்டர் விஷ்ணுவோட ஒர்க் பண்ணுற செகண்ட் ஃபிலிம். ஹலோ, ஓகே. விஷ்ணுவை பற்றி சொல்லணும்னா வெரி ஸ்டைலிஷ் விஷுவலைசர். அவரோட ஒர்க் பண்ணுறது நிறைய என்னென்னா சேலஞ்சிங்காக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு எதுவுமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பார். ஸோ அதனால் இந்த ஃபில்மும் ரொம்ப ஸ்டைலிஷாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபில்ம் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் சூப்பராக இருக்குது, ஆல்பம் எல்லாமே. அதான் சாங் நல்லா இருந்ததுனால நான் ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு யுவனோட மியூசிக். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இந்த பாடல்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹை எனர்ஜியாக நீங்களே பார்த்தீங்க. அவ்வளோ ரைட்டர், டைரக்டர் அண்ட் பாடலாசிரியர் அண்ட் நடிகர் பா. விஜய் அவர்களை இந்த படத்தில் அவர் வந்து ரொம்ப அவங்க டீம் ஒர்க். அவங்க இந்த படம் எக்ஷனை பற்றி நீங்களும் சொல்லலாம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சாலிகிராமத்தில் வந்து கலசா ரெக்கார்டிங் தியேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ஊஞ்சலில் வந்து இப்போ தான் பார்த்த மாதிரி இருக்குது. இவனை ஒரு 18 வருஷம்
ஓடிடுச்சு. இவனே வந்து இப்போ அடுத்த தலைமுறைக்கு இசையமைச்சிட்ருக்கார். அவருடைய தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறையும் வெற்றி பெற்ற ஒரு இசையமைப்பாளராக இன்றைக்கி முன்னணியில் இருக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு வெற்றி இவனுடைய வெற்றி. தொடர்ந்து விஷ்ணுவர்தனுடைய கூட்டணியில் அதே மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, விஷ்ணுவர்தன் யுவன் என்னோட பாடல்களோட 8வது படம் இது. ஒரு டைரக்டரோட படத்தில் தொடர்ந்து 8 படங்கள் அனைத்து பாடல்களையும் எழுதுகிறது. அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் பாடல் துறையில் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதற்கு ஒரே காரணம் இந்த 3 பேருக்குள்ள இருக்கிற ஒரு புரிதல், அந்த நட்பு தான். அதுக்கு நான் தலை வணங்குறேன். விஷ்ணுவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சம்பிரதாயங்களை கடந்து அதையெல்லாம் உடைத்த ஒரு அன்பான நட்பு. எந்த மரியாதை நிமித்தமான எந்த விதமான ஒரு எஸ்எம்எஸோ எதுவுமே தேவையில்லை. பாட்டு எழுதணும் அப்படின்னா எந்த நேரத்தில் வேணால் அவர் கூப்பிடுவார் யுவன் வீட்டுக்கு. அங்கே தான் போய் உட்காந்து பாட்டு எழுத போகணும் அப்படிங்கிற ஒரு மனசோடவே என்றைக்குமே போனதே கிடையாது. ஆனால் மற்ற இடத்துக்கு போகும்போது அப்படி போவோம். அங்கே போகும்போது ஒரே விளையாட்டாக இருக்கும், ஒரே ஜாலி. இப்போ மேடையில் இங்கே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். காலையிலேருந்து அப்படி தான் இருந்துச்சு இவங்களோட எல்லாம் பழகும்போது. ஆர்யா சாரோட முதல் நாள் இன்றைக்கி நான் பழகிறேன். ஏன் எல்லா ஹீரோயினும் அவரை லவ் பண்ணுறாங்கன்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது உண்மையான விஷயம். ஆனால் அவ்வளோ ஒரு இதயத்திலிருந்து பேசுகிற ஒரு அன்பான மனுஷனை இன்றைக்கி பார்த்தேன். ரொம்ப நன்றி ஆர்யா சார். உங்களோட நட்பு இன்னைக்கு கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் எனக்கு ஒரு புதிய நாளாக இருந்தது. அதற்கு காரணம் நீங்கள் தான். ஸோ அப்படி ஒரு நல்ல டீம். அதனால் கம்போசிங் போகும்போது யுவன், விஷ்ணுவர்தன் எல்லாமே ஒரு கிருஷ்ணா வர வந்துடுவார். அவர் அதை விட அராத்து பிடிச்சி அங்கே ஆடிட்டே இருப்பார். இங்கே டியூன் போட அவர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். ஸோ இப்படி தான் பாட்டு எழுதுறது. பேப்பர் பேனாவோட பாட்டு எழுத போனதே கிடையாது இந்த டீமுக்கு மட்டும். அங்கே போய் என்ன வார்த்தை வருதோ அப்படியே சொன்னது தான். இப்படி தான் எல்லா படங்களுமே. அது குறிப்பாக இந்த எர்ச்சன் படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பரபரக்காட்டி அந்த பாட்டு அப்படி தான். ஏன்னா விஷ்ணு வந்து சுச்சுவேஷன் சொல்லும்போது ஆனால் அப்படியே திரிக்கிற மாதிரி இருக்கும். நான் திரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரே வார்த்தை தான் 8 படமாக இதான் சொல்லிட்டு இருக்கப்பா, விட்டுரு, நாங்கள் பார்த்துட்டோம், சுச்சுவேஷன் நாங்களே கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அப்படி பரபரக்காட்டி பாட்டு அப்படி தான் வந்தது. அதுக்கப்புறம் இந்த கிட்டத்தட்ட நிறைய படங்களில் நல்ல பாடல், அதாவது கவித்துவமான பாடல்கள், தரமான பாடல்கள் நிறைய படம் இந்த படத்துலையும் எழுதியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் எழுதின இது ஒரு கிட்டத்தட்ட என்னுடைய 3000 பாடல்கள் கடந்து என்னுடைய பாடல் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. நடிக்கிற விஷயம், கொஞ்சம் இயக்குகிற விஷயம் நடந்ததால் நான் எங்கேயுமே ப்ரெஸ் மீட்லாம் வச்சு நான் இனிமேல் பாட்டு எழுத மாட்டேன் அப்படிலாம் சொன்னதே இல்லை. ஆனால் அப்படி சொன்னதாக சில தகவல்லாம் பரவி அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாகிட்டு இருந்த நேரத்தில் மீண்டும் எர்ச்சன் வந்து எனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறது. இன்றைய காலையில் வெளியிட்ட உடனே அவ்வளோ ஹிட்ஸ், அவ்வளோ பெரிய என்கொயரி இந்த பாட்டை பற்றி, பெரிய வெற்றின்னு சொல்லி ட்விட்டர்லேயும் மெசேஜ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவ்வளோ விசாரணைகள் வந்துச்சு. ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வேலை செய்யும்போது அவ்வளோ உற்சாகமாக இருந்தது. இந்த 3000 பாடல்கள் நான் எழுதியிருந்தாலும் கூட நல்ல பாடல் நிறைய இருக்குது. இந்த படத்துக்கு நல்ல பாட்டு எழுதியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் எழுதினதுலேயே ஒரு தர லெவலில் ஒரு பாட்டு அப்படின்னா அது காக்கா பொண்ணு சுக்கா மாதிரி பாட்டு தான். ஏன்னா உற்றியா அந்த மாதிரி பாட்டெலாம் எழுத மாட்டேயா அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் விஷ்ணுட்டு. ஆனால் விடாப்படியாக இது எழுதியே ஆகணும். யாருக்குமே இந்த பாட்டுடைய அர்த்தம் புரியக்கூடாது. ஆனால் அர்த்தம் இல்லாத வார்த்தையும் இந்த பாட்டில் இருந்துடக்கூடாது. முக்காபுலா மாதிரியும் இருக்கக்கூடாது. எல்லா வரிகளையும் வார்த்தைகள் இருக்கணும். ஆனால் யாருமே இதுக்கு அர்த்தம் மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஒரு சவால் வச்சு இந்த பாட்டு எழுத சொன்ன. அப்படி இது பாட்டு வந்து ரொம்ப திட்டணும்னு தோணுச்சுன்னா விஷ்ணு திட்டுங்க, நல்லா இருந்துச்சு என்ன கிட்ட சொல்லுங்கள். ஸோ அப்படி ஒரு உற்சாகமான பாடல்கள். அதே மாதிரி நீங்கள் டீமில் எல்லாருக்குமே பிடிச்ச, ஆர்யா சார் ஆகட்டும், எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டுனா அது வந்து கொஞ்சலா என்னை கொள்வாய் அப்படிங்கிற பாட்டு. இவனுடைய ஒரு ட்ரேட், அற்புதமான ஒரு மார்க், முத்திரை பெற்ற அந்த பாட்டு. அவருடைய குரல் அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி மனசில் ஒரு மயிலருக்கு வந்து வருடிட்டு போகிற மாதிரி அவ்வளோ பிரமாதமான ஒரு மெலடி இந்த ஆல்பத்தில் இருக்குது. ஸோ டோட்டலாக என்னை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா சர்வத் அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் விஷ்ணுவர்தன், யுவன் எனக்கும் சரி ஒரு முழுமையான ஒரு ஆல்பம், ஒரு இசை ஆல்பம், ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னா அது எர்ச்சன் படத்தை தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வெற்றி தொடர வேண்டும். தயாரிப்பாளராகவும் களமிறங்கி இருக்கிற நண்பர் விஷ்ணுவர்தன் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும், படம் பிரம்மாண்ட வெற்றி அடைய வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்து கொள்கிறேன். குறிப்பாக தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். ஏன்னா எனக்கு காலையிலேருந்து அவர் கோஆர்டினேட் பண்ண விதமே இந்த படத்தை வந்து அவர் எவ்வளோ தூரம் தன்னுடைய இதயத்தில் வச்சிருக்காரு அப்படிங்கிறத உணர்த்தியது. அவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. வணக்கம். அண்ட் இன்னைக்கு பாடல்கள் வந்து இவ்வளோ பரபரப்பாக பேசப்படுதுன்னா அது அந்த டீம் ஒர்க். அதுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா சார் வந்து விஷ்ணுக்காக மேஜிக்கலாக சில டியூன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இல்லைன்னா டக்குன்னு போட்டு காமிக்கிறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு. சார் வந்து சொல்லுங்கள், அந்த மேஜிக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்கள் யுவன் சார். எல்லாருக்கும் வணக்கம். மேஜிக்லாம் இருக்குன்னா அதுக்கு எதுவும் ஸ்பெஷல் எஃபெக்ட் எதுவும் இல்லை. ஐ திங்க் இந்த படத்தில் வந்து புதுசாக என்ன ட்ரை பண்ணோன்னா அண்டார்டிகாவில் போய் கம்போஸ் பண்ணோம். ஸோ அதுதான் ஒரு புதுசாக ஏதோ ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் போகாத இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே கம்போஸ் பண்ணும்போது கீபோர்டில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி கை ஃப்ரீஸ் ஆகிடுச்சு.
ஸோ இப்படி சொல்லலாம். பட் என்னென்னா அதான் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த எனர்ஜியோட தான் இருக்கும் எங்கள் கம்போசிங் அட்மாஸ்ஃபியரும் சரி, ஸ்டோரி சொல்கிறதும் சரி. அவ்வளோ துருன்னு இருப்பார் அவர், ஃபுல் எனர்ஜியோடு இருப்பார். ஐ திங்க் சுச்சுவேஷன் பெருசாக நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது, ரைட்? ஸோ அதுதான். ஸோ தட்ஸ் வாட் த மேஜிக். ஐ திங்க் எங்கள் வி நோ ஈச் அதர் ஃப்ரம் சைல்டுஹுட், அந்த ஸ்கூல் டைம்லேருந்து தெரியும். ஸோ அதில் அந்த ஜேர்னி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அண்ட் இது நல்லா இல்லை அப்படின்னா அது மூஞ்சிக்கு நேராக சொல்கிற அளவுக்கு வி ஆர் லைக் க்ளோஸ். அதனால தான் வி ஆர் ஏபிள் டு டெலிவர் வாட் வி ஆர் டூயிங் நவ். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் யூடிவி. அண்ட் அகெயின் Vishnuvardhan, first time producer வந்திருக்காரு. I wish them and the whole team the very best. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். இந்த சின்ன தலை மேட்டர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிடுறேன் ஜாமி வரத்துக்குள்ளே. எங்கள் அண்ணன் ஒன்று ஆரியாவோட படம் பண்ணுவான், இல்லைனா தலையோட படம் பண்ணுவார், இல்லை ஆரியா தலையோட ரெண்டு சேர்ந்து படம் பண்ணுவார். இப்போ வந்து ஆரியா இருக்காரு, ஆனால் தலை இல்லை. அதனால் தலை எடுத்த நான் எடுத்திருக்கேன், நான் சின்ன தலைன்னு சொல்லி ஒரு காலிலேருந்து ரேடியோவில் பொருளையை கழுப்பிட்டு இருக்காரு. இதோடு நான் இண்டஸ்ட்ரி விட்டு போகணுன்னு ஒரு பிளான்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு கவுண்டர் ரெடி பண்ணிட்டேன். தலை வந்து இண்டஸ்ட்ரி இந்த சினிமா நடிக்காதால தலை எடுத்த ஆரியா எடுத்திருக்காரு, ஆரியா எடுத்த நான் எடுத்திருக்கேன். இதுதான் உண்மை. அண்ட் ஆன் அ சீரியஸ் நோட், எல்லாருக்கும் வணக்கம். அது விட்டேன், சாரி. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே கிட்ட பொதுவாக ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, இவங்க அண்ணன் ஏன் ஒன்று வச்சு படம் பண்ணலன்னு. அதுக்கு இன்றைக்கி நான் ஆன்சர் சொல்ல வேண்டாம், ஏன்னா நான் பண்ணிட்டேன். பல ரீசன்ஸ் இருக்குது. அவர் எங்கேயோ இருந்தார் நான் சினிமாவுக்கு வரும்போது, நான் அப்போ தான் உள்ளே வரேன். ஸோ ஐ கான் எக்ஸ்பெக்ட் இம் டு கீழே வா எனக்கு கூட படம் பண்ணினேன். ஆனால் நான் எப்போ ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாலும் நான் போய் கேட்டுருவேன், என்னை வச்சு பண்ணுறா, என்னை வச்சு பண்ணுறான்னு. கட்டுறது கலவு ஃப்ளாப் ஆனப்போ ஃப்ரைடே ரிலீஸு, ஃப்ரைடேவே தெரியும் ஃப்ளாப்புன்னு. ஸோ ஃப்ரைடே நைட்டே மூணார் கிளம்பி போயிட்டேன். சர்வம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு எனக்கு அழுகுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரெண்டாவது ஃப்ளாப்பு. ஸோ எங்கள் அண்ணன் கூட உட்காந்து இப்போ அன்றைக்கி நைட்டு ஒரே ரூமில் இருந்தோம். அவன் சொன்னான், தேர் வில் பி அ டைம், தேர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரிபடி, யூ டோன்ட் வரி, வி வில் டூ அ ஃபிலிம். அதுவே இருக்க போதும், தட் வாஸ் இஸ் இனஃப் ஃபார் மீ. அதுக்கப்புறம் கழுகு வந்துச்சு, ஏன் இருக்க பயமாக வந்துச்சு, ஆல் தட் இஸ் ஃபைன். எங்கள் அண்ணா சொன்ன மாதிரி எங்கள் அம்மா எப்போ யார் வச்சு படம் அனௌன்ஸ் பண்ணாலும், அஜித் சாரை வச்சு அனௌன்ஸ் பண்ணாலும், நீ ஏன் உன் தம்பிக்கு தர மாட்டேங்கிறேன்னு சண்டை போடுவாங்க. ஸோ இடத்துல இந்த பாருங்க. பட் தேங்க்யூ வெரி மச் விக்கி. அதுதான் வீட்டில் நாங்கள் கூப்பிடுவோம். அண்ட் ரெண்டாவது வந்து இது வரைக்கும் என்னுடைய நான் பண்ண எல்லா பாடங்களையும் மிகப்பெரிய பேர் வந்து எனக்கு யுவன் சங்கர் ராஜா மட்டும்தான். அவர் தான் எனக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி. கழுகுல ஐடி கார்டு கொடுத்தாரு எனக்கு சினிமாவில். இந்தா 5 பாட்டு போ, படம் பாட்டால் தான் படம் ஹிட் ஆச்சு. 100% ஐ வில் டெல் யூ தட். முதல் தடவை இவனோட சேர்ந்து நிறைய பெரிய பேர் இருக்கிற படத்தில் நடிக்கிறேன். யூடிவி, தனஞ்சயன் சார், விஷ்ணுவர்தன், ஆர்யா, ஸோ சுபாஷ் சார், ஓம் பிரகாஷ் சார், விஜய் சார், எல்லாம் பெரிய ஆல் பிக் நேம்ஸ். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டில் இருப்பேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். எங்கள் கூட நடிக்க ஒத்துக்கிறது தேங்க்ஸ் மச்சான். ஸோ திஸ் இஸ் இட். அண்ட் யுவன் தேங்க்ஸ் யூவி. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு. ஏன்னா எனக்கு பயங்கர டென்ஷன். அதில் கார்த்தி டெய்லி காலைல போய்டுவேன், மச்சான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் அண்ணன் திட்ட போகிறானே என்ன. டோன்ட் வரின்னு சொல்லி ஒரு இன்செக்யூரிட்டி தான். 7 வருஷமாக கெஞ்சிட்டு இருக்கிறேன், சான்ஸ் கொடுறான்னு கொடுத்துட்டான், சொதப்பிட்டா. அந்த பயத்துலேயே கார்த்தி பக்கத்துலேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன் நான். அண்ட் மகா அண்ட் குட்டி ஒன்று இருக்காங்க, யுகேஷா, அவங்களும் பேசினா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ 7 மணிக்கு வந்து நைட்டு 7 மணிக்கு முடிச்சு திருப்பி ஆஃபீஸ் போய் 11 மணிக்கு வேலை செஞ்சு அடுத்த நாள் 7 மணிக்கு வருவாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் டு தி என்டையர் ஏடி டீம். அண்ட் தனஞ்சய் சார் தேங்க்யூ அகேன். நான் இதோடு நிறுத்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழில் என்னோட 2வது படம். So for my second film, I'm very happy to be associated with Vishnuvardhan Films and UTV. And I especially want to wish Vishnu sir all the very best, because it's your first venture. And I hope there are many more such beautiful films which will come from your banner. And a special thanks to Dhananjay sir as well.
And about my character, it's a performance oriented role. And இந்த கேரக்டருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. ரொம்ப இன்டலெக்சுவலான பொண்ணு. அண்ட் ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு விஷ்ணு சாருக்கு, மை டிரெக்டர், அகேன் தேங்க்ஸ் டு ஹிம். And he's really helped me to fill life into the character from beginning till the end. This is the first time I'm working with Arya, my co-star. So it's been very pleasant working with him, and he's been very supportive throughout. So I would like to thank Arya. And parallel leads played by Krishna and Swati, very energetic people, both of them, and who they really fill life to what they played as well as the set as well. So it was really nice working with them. Initially, when I came to, when Vishnu sir was narrating the script, he had mentioned about the color theme of the film, that is blue and red. So I was very curious to see how the output would be. And shooting nadakumbodhu, it looked, Omi sir made it look really effortless. But எனக்கு நான் visuals பார்க்கும்போது it actually looks very complicated, and there's a lot of effort gone into it. So thanks to Omi sir for making the film look so aesthetically beautiful. So thanks to Omi sir as well. And also the ADs of the film, Maha, Kamni, Karthi and Yogesa. Thanks for being such sweethearts, because they've really been sweethearts. I have nothing more to say. And last but not the least, the reason we are here today, Yachin's audio release. I've Yuvan sir compose பண்ணிருக்க நிறைய songs கேட்டிருக்கேன், but through Yachin I got an opportunity to perform for his songs, and I'm very excited about that. Also, Pavijay sir has beaded the lyrics really beautifully. I loved all the songs, and I heard that this is the 8th film together for Pavijay sir and Yuvan sir as well as Vishnu sir. So it's so unusual to see, such a bonding last for so long. I hope, this team gives even more beautiful albums in the future as well. I hope all of you all enjoy the song as well as the film. And you all have supported me for my first film, and I'm confident that you all will be with me even in this. எல்லாருக்கும் நன்றி. Thank you. திருப்பி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ அவர் எங்களுக்கு டிக்ஷனரியில் தமிழ் ஒரு நல்ல சுத்த தமிழ் வார்த்தை யட்சன் என்பதற்கு மீனிங் குபேரன் இயக்குபவன் அப்படின்னு எனக்கு எல்லா டிக்ஷனரி மீனிங் எல்லாம் எனக்கு அமைச்சிருந்தாரு. ஸோ ஒரு குபேரன் இயக்குபவன், இங்கிலீஷில் வந்து பப்பிட்டியர் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது அதுக்கு. ஸோ இதில் யார் குபேரன், யார் இந்த படத்தை இயக்குறாங்க, அதாவது கேரக்டர்ஸ் எந்த கேரக்டர் இயக்குறாங்க நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பட் ஏன் அந்த டைட்டில் அப்படியே ரீட்டைன் பண்ணனா, நான் விஷ்ணு சேர்ந்துட்டு என்னென்னா, ஆனந்த விடம் மூலமாக எல்லாருக்கும் அந்த யட்சன் அப்படின்றது எல்லாரும் ரீச் ஆயிருக்கு. அதை மிஸ் பண்ணக்கூடாது, புதுசாக ஒரு இன்வென்ட் பண்ண வேணாம் டைட்டில் அப்படின்றதுக்காக தான் யட்சன் அப்படின்ற டைட்டில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நவ் ஐ ஃபைனலி விஷ் டு கால் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் த சின்னா. அண்ட் எங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு ஆர்யா இல்லைன்னா இந்த படமே இல்லை. இன்ஃபேக்ட் the moment we decided, we said if Arya does it, we'll do the film அப்படின்னு சொன்னோம். அண்ட் instantly he said done, we'll go ahead, எப்போ ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இன்றைக்கி ஃபுல்லாக ப்ரொமோஷனில் எல்லா ரேடியோ சேனலும் சரி, எல்லா டெலிவிஷன் எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் கூட இருந்து இந்த ப்ரொமோஷனல் சப்போர்ட்டும் சரி. இந்த படத்துக்கு வந்து கம்ப்ளீட் இன்வால்மெண்ட் விஷ்ணு கூட ஒரு அங்கலமாக இன்வால்வ் பண்ணிவிட்டு, ஷூட்டிங் இல்லாத போதும் உட்காந்துட்டு எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு தன்னுடைய சொந்த படம் மாதிரி எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் பண்ணிவிட்டு ஒரு இன்வால்மெண்ட் மட்டும் இல்லை, ஓனர்ஷிப்போடு இயங்குகிற ஆர்யா அவர்களை பேச அழைக்கிறேன். ஆர்யா சார், ப்ளீஸ் கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனஞ்சயன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் யூடிவி ப்ரொடக்ஷனில் நான் நிறையா படம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாரு. தேங்க்யூ சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை. தேங்க்யூ சார். திஸ் ஃபிலிம் Yachin again, one more film with UTV. And விஷ்ணு ஏன் மச்சிருக்கேன் போயிட்டானா?
ஓகே விஷ்ணு சொன்ன மாதிரி இது வந்து 5th ஃபிலிம். இது ஜஸ்ட் த பிகினிங். அதான் மச்சான், இன்னும் இருக்கலாம் நிறையா. ஸோ கண்டிப்பாக அவர் படத்தில் எப்போவுமே வந்து நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிவேன். ரைட் ஃப்ரம் அறிந்து மறியாமலும் கதை கேட்கல நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா அவன் கதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஒரு 6-7 ஹவர்ஸ் சொல்லுவான். சும்மா ஸ்டேஜில் பேச சொன்னாலே படப்படன்னு பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக 1/2 hour பேசினான். ஸோ அந்த மாதிரி ஒரு சீனே வந்து 1 hour சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்டான ஆள். அண்ட் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவரை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஐ ட்ரஸ்ட் ஹிம். ஸோ என்ன வேணால் நான் கேட்டுக்கலாம். ஐ நோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஐ டோன்ட் ஆஸ்க் ஹிம் எனிதிங். தட்ஸ் த ட்ரூத். ஐ லவ் யூ பிரதர். அண்ட் வேறு வழி இல்லை, என்னை வச்சு தான் படம் பண்ணி ஆகணும், அவர் வேறு வழி இல்லை. அண்ட் யுவன் சார், நான் 25 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு 28 ஃபிலிம்ஸுக்கு அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. அதுக்கு எக்ஸ்ட்ரா மியூசிக் போடுறாரு. தீப்பிடிக்கையில் வந்து என் கரியர் ஆரம்பித்தது. எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணதே வந்து அந்த தீப்பிடிக்க பாட்டில் வர பையன் அப்படின்னு சொல்லி தான் ரெக்கக்னைஸ் மீ. தேங்க்யூ ஸோ மச் யுவன். அண்ட் என்னோட ஃபேவரட் ஆல்பம் சொல்லலாம் ஆஃப்டர் சர்வம் HN, யுவன், பா விஜய் அண்ட் விஷ்ணு காம்பினேஷன். ஐ திங்க் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். கிரேட் மியூசிக் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ சார். பா விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இன்னைக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓவர் பில்டப் பண்ணுறாரு. பட் ஐ திங்க் எனக்கு ஹீரோயின்ஸோட அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இஸ் ஓம் சார். ஓம் சில பேரை பார்த்தோன்னு உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஓம் சார். எஸ்பெஷலி அவரோட ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பார்த்தோன்னே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாகிடும். அந்த மாதிரி வெரி வெரி லவ்லி பர்சனாலிட்டி ஓம் சார். தேங்க்யூ. அவரோட விஷுவல்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் விஷ்ணு வாண்டட் 2 கலர்ட், அந்த ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஸோ அது வந்து ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப கூலாக, பயங்கர டென்ஷன்லாம் நடக்கும். ஆரம்பத்தில் ஒரு பழக்கம். ரத்னம் சார் அந்த குழுமனாலாம் பயங்கர டென்ஷனாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பார். இவர் அப்படியே கொள்ள யா விஷ்ணு டெல்மி அப்படின்னு நான் பார்ப்பேன். நான் வச்சேன் இவ்வளோ பரபரப்பான ஒரு பிரச்சனை போயிட்டு நான் அசால்ட் ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இஸ் தட் கூல் அண்ட் வெரி வெரி லவபிள் பர்சன். அண்ட் கிருஷ்ணா, இந்த படத்தில் வந்து இன்ஃபேக்ட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். ஐ மீன் அன்பிலீவபிள்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிருஷ்ணான்னு நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும் நீங்கள் ஒரு ஆஸ் அன் ஆக்டர். பட் அது கம்ப்ளீட்டாக அவர் வந்து பிரேக் பண்ணி ஒரு நியூ கிருஷ்ணாவாக இந்த ஒரு படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இட்ஸ் ஒன்லி திங் இஸ் இஸ் பிரதர்ஸ் எனர்ஜி. அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் வந்து அவரோட கேரக்டர்ஸ் தான் அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் அந்த எனர்ஜி கொண்டு வர ட்ரை பண்ணார். அதனால தான் அவரோட படத்தில் எப்போவுமே ஒரு டல் மூமெண்ட்டோ எதுவுமே இருக்காது. ஸோ ஐ திங்க் கிருஷ்ணா யூ டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். சுபா சார், கிரேட் ஃபிலிம்ஸ், ஆல் த ஹிட் ஃபிலிம்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அவரோட ரைட்டர்ஸ் வந்து சுபாஷ் சார் தான் இருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் ஐ திங்க் இந்த படம் இட் வில் பி எ பிக் ஃபிலிம் ஃபார் மீ இன் மை கரியர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தீபா, வெரி பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ். ரொம்ப நாள் பெங்களூரில் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க, இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இந்த படம் ஒரு பெரிய பிரேக் ஆகும். ஏன்னா இந்த படத்தோட மெயின் பாயிண்டே வந்து அவங்கள சுற்றி தான் அந்த ஸ்டோரியாக நடக்குது. ஸோ ஐ திங்க் இட் பி எ பிக் ஃபிலிம் ஃபார் ஹர். கிரேட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் மை லவ்லி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மிஸ்டர் குட்டி கார்த்தி, யுகேஷா, மகா, ஃப்ராக். ஸோ ஐ திங்க் ஆஸ் எ டீமாக வந்து அவங்க வந்து ரொம்ப யங் டீம் அண்ட் தே ஒர்க் வெரி ஹார்ட். You deserve a lot and I'm sure you all will be a future big directors. Thank you. கார்த்திக் அண்ட் மகா எல்லாருக்கும் காமினி எல்லாருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுற ஜான்சனுக்கு மிக்க நன்றி. ஜான்சன், உங்கள் டீமுக்கும் மிகப்பெரிய நன்றி. HN உங்களுடைய படம் அண்ட் சரியாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துருக்கீங்க. மிக்க மிக்க நன்றி. இப்போ வந்து ஆடியோ ரிலீஸ் அதுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண என்டையர் டீம் ஐ வாண்ட் டு கால் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆன் தி ஸ்டேஜ். ப்ளீஸ் கம். கார்த்திக், காமினி அண்ட் எல்லாம் மேலே வாங்க. ப்ளீஸ் கம் டு
Thank you.